சரவணபவாய. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக. பங்குனி உத்திர திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அப்பன் முருகன் அருளுகின்றார். உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்காக நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம். உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். யாமிருக்க பயம் ஏன் என்று அருளுகின்றார். உனது வாழ்க்கை இனிமேல் ஏறுமுகம்தான். இந்த ஆறுமுகம் அருளால் உனது வாழ்க்கை ஏறுமுகமாக அமைந்து நீ எளிதாக அனைத்தும் கடந்து விடலாம் என்று நிச்சயமாக அப்பன் முருகன் ஒரு சோதனைக்கு பின் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவான். அதனால் நாம் சோதனையை கண்டு பயம் கொள்ள தேவையில்லை. சோதனைகளை கடந்தால்தான் நாம் சாதனைகளை அடைய முடியும் என்று அப்பன் அருளுகின்றார். என்னை எத்தனை பேர் என்னை கைவிட்டாலும் முருகா நீ என்னை கைவிட மாட்டாய் என்ற நம்பிக்கையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதேபோல் எதையும் இங்கிருந்து எடுத்து செல்ல முடியாது என்பதை அறிந்தும் ஏனோ மனிதர்கள் எல்லாவற்றையும் அடைய ஆசைப்படுகிறார்கள். ஏனென்றால் இது கலியுகம் என்று அப்பன் உணர்த்துகின்றார். முந்திக் கொண்ட முதல் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும். காத்திருந்த கடைசி செங்கல்தான் கலசம் தொடும். சாதிக்க மிக மிக அவசியம் பொறுமைதான் என்று அருளுகின்றார். மேலும் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாக நேசிப்பவர்கள் நம்மை ஏற்றிவிட நினைப்பார்கள். தேவைப்பட்டால் தன்னைத்தானே தோள் கொடுத்து தூக்கி விடுவார்கள். அதுதான் உண்மையான நட்பு, உண்மையான அன்பு என்று அப்பன் அருளுகின்றார். உட்பகுதியில் வெற்றி பெற சுறுசுறுப்பும் ஊக்கமும் தேவை. அதேபோல் வாழ்க்கையில் பிற்பகுதியில் வெற்றி பெற பொறுமையும் தன்னடக்கமும் தேவை. மேலும் நிம்மதி வேண்டுமென்று தேடுகிறோமே தவிர ஆசைகளை கைவிட யாரும் நினைப்பதில்லை. ஆசைகளை துறந்து பாருங்கள், நிம்மதி என்றும் நம் வசப்படும் என்று அப்பன் அருளுகின்றார். நாம் படைத்த இறைவனை தவிர வாழ்க்கையில் யாரையும் எளிதாக நம்பிவிடக்கூடாது. ஏனென்றால் யாரை நாம் அதிகமாக நம்புகிறோமோ அவர்களால் தான் நம் நிம்மதியை இழக்கிறோம். மேலும் நம்மை எதிர்த்து நிற்பவன் எல்லாம் எதிரியும் அல்ல, உடன் இருப்பவர் எல்லாம் உறவினரும் அல்ல. காலமும் சூழ்நிலையுமே அவர்கள் யார் என்பதை தீர்மானிக்கின்றது. யாரும் நம்மை தொட முடியாத உயரத்திற்கு நம்மை உயர்த்துவார். மேலும் நாம் காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல. அப்படி சிரிக்க தொடங்கிவிட்டால் எந்த காயமும் நமக்கு பெரிதல்ல. அப்பன் முருகனருளால் எல்லாமே கடந்து போகும். இதுவும் கடந்து போகும் என்று நினைத்தாலே நம் சங்கடங்கள் யாவும் நம்மை விட்டு விலகிவிடும். அப்பன் முருகனருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக. ஓம் முருகா சரணம். முருகனின் மகன் ரவிமுருகன். உன்னைத்தான் பாட வந்தேன் வண்ணமயில் வேல் முருகா, உன்னை கண்டு மறந்து விட்டேன் என்ன சொல்லி பாடுவதோ, என்ன சொல்லி பாடுவதோ. அன்பிற்கு எல்லையோ முருகா, உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா. கண் கண்ட தெய்வமே முருகா, கண் கண்ட தெய்வமே முருகா, எந்தன் கலியுக வரதனே அருள் தாரும் முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளே முருகா. அன்பிற்கு எல்லையோ முருகா, உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா. கண் கண்ட தெய்வமே முருகா, கண் கண்ட தெய்வ
சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளே முருகா